ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பவானி கோபி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, வீடு வந்து க்ளீனிங் வீடியோ போடுங்க, ஃபேஸ் வந்து கட்டிக்கிட்டு டஸ்ட் அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து நான் விநாயகர் சதுர்த்திக்கு வீடு க்ளீன் பண்ணப்போ எடுத்த வீடியோ. இது 2+1ன்ற மாதிரி வீடு க்ளீனிங் வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி நான் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படிலாம் சாமி கும்பிட்டேங்கிற வீடியோவும் சேர்ந்து எல்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடு க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். அந்த டஸ்ட்டு நம்ம மூக்கில் லைட்டாக போனால் கூட அது வெளியில் வர வரைக்கும் 10-15 தும்பல் இல்லைங்க, எனக்கு 30 தும்பல் கூட வரும், வந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே சளியாக மாறி அப்புறம் ஃபீவர் வச்சிடும். எதுக்கு இந்த கஷ்டம்? அதனால் என்ன பண்ணுவேன், ஒரு துணி எடுத்து மூக்கில் டைட்டாக கட்டிப்பேன். ஒட்டடையெல்லாம் அடித்து முடிக்கும் போது லைட்டாக மூக்கில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு அதை கழட்டி தூர போட்டு கையெல்லாம் அலம்பிட்டோம்னா நமக்கு அந்த டஸ்ட்டு வந்து போகாது, கொஞ்சம் அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும். ஆனாலும் தும்பல் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. லைட்டாக அதிகமாகன்றதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபுல்லாத்தையும் நம்ம டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிடுவோம். டெய்லியும் நம்ம வீடு பெருக்க தான் செய்கிறோம், டெய்லி ஒரு நாள் தவறாமல் பெருக்கிறோம். ஆனால் இவங்களாம் எப்படி தான் இந்த ஃப்ரிட்ஜு கீழேயும் கட்டில் கீழேயும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் க்ளீன் பண்ணுறேன்னு இறங்கும்போது பெருக்கி தள்ளினா ஒரு கவர் குப்பை வருது, எப்படியா அது உள்ளே போய் புந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜை நகர்த்தி பார்த்தா அச்சுச்சோ இவ்வளோ குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சம்மணம் போட்டு துணியை போட்டு துணி போட்டு ஃபுல்லாக தொடச்சே எடுத்துட்டேன் ஒட்டடையெல்லாம். அப்போயே அந்த இடம் வந்து நீட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே டெய்லி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கீழெல்லாம் குனிஞ்சு நம்ம பண்ண மாட்டோம் மீன்ஸ் ஒரு சோம்பேறித்தனமாக மேலோட்ட பெருக்கி விட்டுடுவோம். அடியில் வரைக்கும் நம்ம என்றைக்காவது க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் அதை நம்ம க்ளீன் பண்ண முடியும். அப்புறம் எனக்கு கிச்சன்லேயே ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் தான். இந்த விண்டோவில் வந்து நான் 2 பிளான்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுருப்பேன். அந்த பிளான்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு அழுக்காக இருந்தால் பிடிக்காது. உடனே அந்த இடத்துல நான் பேப்பரை மாற்றிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுருவேன். அங்கே வேறு எதுவுமே நான் வைக்க மாட்டேன். இந்த நைஃபு, லைட்டர் அதை மட்டும் ஒரு ஸ்டாண்டில் வந்து மாட்டி விட்டுருவோம். அப்புறம் இந்த 2 பிளான்ஸு, மற்றபடி தீப்பெட்டி அதெல்லாம் வேணால் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, வீடை வந்து சுத்தமாக அப்பப்போ பெருக்கக்கூடாது, சுத்தமாக துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தூசி இருந்தாலும் அழுக்கு இருந்தாலும் அந்த வீட்டில் எப்படி மகாலட்சுமி இருப்பாங்க? சுத்தம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து மகாலட்சுமி தாயாரம்மா இருப்பாங்க. அதனால் நமக்கு அந்த தூசி இருக்கா அழுக்கு இருக்கா அந்த இடத்த நம்ம உடனே க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி பாத்ரூமையும் சரி கிச்சனையும் சரி எப்போவுமே வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். கிச்சனில் வந்து நம்ம நைட்டில் பாத்திரம்லாம் கழுவிட்டு அப்புறமா தான் நம்ம போய் தூங்க போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எச்சல் பாத்திரம் அப்படியே போட்டு போய் படுத்துட்டோம்னா இது வந்து நமக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அது ஒரு அன்றைக்கி டேவே வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். அது பார்த்தோம்னா நமக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். சுத்தமாக க்ளீனாக இருக்கும் போது வந்து நம்ம அப்படியே கிச்சன் சுத்தமாக இருக்கும், அப்படியே வந்து சமைக்க வரும்போது நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. ஆனால் இந்த பாத்திரத்தை பார்த்தோன்னா அச்சுச்சு இவ்வளோ பாத்திரம் இருக்குது, எதை பண்ணணுமே அதை பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் அந்த டைமில். அதுக்காகவாவது நமக்கு நைட்டில் வந்து மோஸ்ட்லி நம்ம கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். க்ளீனிங் வேலை முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் வந்தாச்சு. விநாயகர் நாங்கள் எப்போவுமே வீட்டிலே செய்வோம், என் ஹஸ்பண்ட் தான் செய்வார். எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங் கடைசியில் பாருங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் காலையிலே சமையலெல்லாம் நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போதைக்கு கொழுக்கட்டையும் வடை மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் பூஜை பண்ணுற வேலை இருக்குது. இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். மிச்சம் எல்லாம் வந்து முன்னாடியே முடிச்சுட்டேன். இப்போ தான் வந்து நல்லா வீடியோ எடுக்க டைம் கிடச்சிது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எனக்கு வந்து கொழுக்கட்டை அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டான இதில் வராது. சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன், நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன வேலை இருக்குது, கொழுக்கட்டை செய்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ அணில் கொழுக்கட்டை மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதுவே எங்களுக்கு அதிகம். இது அதிகம்னு கிடையாது, இது பசங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இதுக்கு மேலே செய்யறதுக்கு டைமும் இருக்காது, மற்றதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இதுவே போதும், இதுவே மீந்துடும் கொஞ்சம் மாவு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் மொத்தமாக. நல்லா இருக்கு. கொதிக்கிற தண்ணியில் வந்து சால்ட் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் போயிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, அதை பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே ஆறிடுச்சு. பூரணம் செய்யறதுக்கு வந்து வெல்லத்தை காய்ச்சி வச்சிருக்கேன். வெல்லம் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பில் போட்டு செய்யலாம்னு நினச்சேன்னா கடலைப்பருப்பு வேண்டாம். அப்புறமா தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன், வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வெல்லத்தை கொதிக்க வச்சுட்டு தேங்காவை திருவி போட்டு வேர்க்கடலையில் இது பண்ணிவிட்டு
மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேலை பண்ண போறோம்னா, மாவு முதல்ல நல்லா சாஃப்டா பிசைஞ்சு ஊற வச்சுக்க போறேன். அதை மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் சாஃப்டா. அதுக்கப்புறம் நான் பூர்ணமும் வடையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி ஸ்டஃப் பண்ணி நம்ம கொழுக்கட்டையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் செய்யறதுக்கு. இப்போ உப்பு வந்து இந்த சுடு தண்ணியிலே போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான், கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வேர்க்கடலையும் தேங்காயும் போட்டிருக்கேன். வெள்ளத்தை காய்ச்சி அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் வச்சு கலரி விட்டோம்னா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா கொழுக்கட்டைக்கு மாவு பேசிய போகிறோம். சுடு தண்ணியில் உப்பு போட்டு மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப இலகுனதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டு ஒரு தட்டு போட்டு இல்லை துணி போட்டு கூட சுற்றி மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இலையில தட்டிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம இட்லி குண்டால ஒரு 1/4 hour இல்லை 20 minutes வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த கொழுக்கட்டை வந்து ஈஸியாக இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக வராது எனக்கு. அதுதான் ஓகே, இந்த முறை எப்படி வருதுன்னு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். அப்புறமா வந்து வடையும் போட்டாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், பாயாசம், வடை, கொழுக்கட்டை, சுண்டல், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறமா வந்து நம்ம கடையில் வந்து எல்லா பழங்களையும் வாங்கியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பூஜைக்கு வந்து போய் சாமியை வந்து அலங்காரம் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து விநாயகரை வருஷம் வீட்டிலே செய்வோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் செஞ்சுருவார். அதில் வந்து நான் சின்ன சின்ன ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் தான் செஞ்சேன்ற மாதிரி காமிச்சிப்பேன். இந்த மாதிரி வீடியோ நான் வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். பார்த்தா எல்லாருமே நான் தான் விநாயகர் செஞ்சேனா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளும் அப்படி சொல்லிக்கலாமே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கிட்டையும், என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார், நான் பெயிண்ட் மட்டும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெயிண்டிங்லாம் இல்லை ஹைலைட்டே தெரியுமா, இவ்வளோ வேலை செஞ்சாலும் பார்த்தீங்களா, பெயிண்டிங் தான் வந்து அழகு கொடுக்குது. எல்லாமே முடிச்சுட்டு தொப்புளில் விநாயகருக்கு வந்து ஒரு ரூபாய் காயின் வந்து ஒட்டி விட்டுட்டு வீட்டில் நான் சாமிக்கு போட்டிருந்த சாமந்தி பூவெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இருந்த பூவை கட்டி அவருக்கு போட்டுட்டு எருக்கம் மாலை தான் அவரோட ஃபேவரெட்டு. அப்புறம் அதையும் போட்டு விட்டாச்சு. மல்லியை தூக்கி தலையில் இந்த சாமந்தி வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். விநாயகருக்கு ஏன் தெரியல உடம்பெல்லாம் குத்துது போல் கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்புறமா நானே எடுத்து அதை பின்னாடி பக்கம் முடிச்சு போட்டு என்னென்னவோ பண்ணி அதை வந்து செட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சுற்றி இந்த பூவெல்லாம் கொட்டி விட்டோம்னா பார்க்க நல்லா மங்களகரமாக இருக்கும். அப்புறமா அவருக்கு பிடிச்சதான அருகம்புல்லையும் பக்கத்தில் வச்சாச்சு. பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்போவுமே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த விநாயகரையும் நான் வந்து இந்த மணப்பக்கத்தையே வச்சுட்டேன். அவருக்கு வந்து முக்கியமாக இந்த பூநூல் போட்டே ஆகணும். பூநூலும் போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம படையல் போடுறதுக்கு தேவையான செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. கௌஷ் தீபார்த்தனை நான் பண்ணுறேன்னு சொல்லி வந்ததுக்கப்புறமா கவின் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் தீபார்த்தனை எடுத்து பண்ணான். அவன் தட்டை கையில் எடுத்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. நீர்வளாவனுமே தட்டை கையில் வச்சுருக்கானே, சூடு தாங்க முடியாமல் போட்டுருவானு கையில் நான் பிடிக்கிறேன்னு சொன்னாலும் விட மாட்டுறான். அவ்வளோதான், அவங்ககிட்ட வாங்கி எப்படியா அப்பா காப்பாற்றியாச்சு சொல்லிட்டு வச்சுட்டு நீர் வளாவிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அருமையாக போச்சு. கொழுக்கட்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச எல்லாமே வச்சு நிறைவாக கும்பிட்டாச்சு. அவரோட ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நாங்கள் போய் ஜம்முன்னு சாப்பிட்டு தூங்க போகிறோம். நீங்களும் வந்து சாப்பிட்டு தூங்குங்க, ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.